முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி 2026 மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி நல்லாட்சி நடைபெற எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து முதல்வர் பிறந்த நாளையும் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளையும் இணைத்து ஏதாவது ஒரு விழா நடத்தலாமா என்று நான் கேட்டேன். உடனே வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல வேகமாக வந்து என் அருமை தம்பி பிரசாத் அவர்கள், அண்ணன் நாங்க வந்து ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடத்துகிறோம் என்று மனமகிழ்ந்து சொன்னார்கள். தமிழகத்தினுடைய மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர்களில் நானும் ஒருவன் என்பதை நீங்கள் நினைவூட்ட விரும்புகிறேன். நான் பள்ளியிலே படிக்கிற பொழுது, நான் +2 படிக்கிற பொழுது இந்து பத்திரிகைகள் முதல் எழுதப்பட்டது 10 கிலோமீட்டர் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் முதலாவதாக வந்த மாணவன் தான் என்று உங்களுடைய அமைச்சர். வசதி இல்லாத கிராமம், தினமும் காலையில ஓடுவேன், ஊரெல்லாம் வேடிக்கை பார்க்கும். கடலூர்ல இருந்து சிதம்பரத்துக்கு ஓடுவேன் 47 கிலோமீட்டர். கடலூர்ல இருந்து பண்ருட்டிக்கு ஓடுவேன் 28 கிலோமீட்டர். கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி ஓடுவேன் 30 கிலோமீட்டர். ஓடும்போது ஓடிடுவேன், வரும்போது பஸ்ல ஏறி வந்துடுவேன், ரயில் ஏறி வந்துடுவேன். அப்போ முதுகுல ஒரு சின்ன பேக் ஒண்ணு கட்டிக்குவேன். 4 முட்டை இருக்கும், பச்சை முட்டை, 4-5 தக்காளி இருக்கும், ஒரு 1/4 கிலோவுக்கு கேரட் இருக்கும். இதெல்லாம் முதுகுல போட்டுக்குவேன். ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு முட்டையை உடைச்சு பிடிக்கிற பழக்கம் உண்டு, ஒரு கேரட். இப்படியே என்னுடைய பழக்கம். தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் பல்கலைக்கழக அளவில் நான் முதல் மாணவனாக மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் வீரனாக வந்தேன். இன்னைக்கு எனக்கு ஆசை என்னன்னா, ஓடுறது எனக்கு பிடிக்கும், வேகமா நடக்கிறது எனக்கு பிடிக்கும். ஆக இன்னைக்கு முக்கியமான செய்தி என்னன்னா, முதல்வர் அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நீங்க நடத்திருக்கிற இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டிருக்கிற மாணவர்களினுடைய பெற்றோர்கள், மாணவிகளினுடைய பெற்றோர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே உங்களுடைய அமைச்சர், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனமாற வாழ்த்துகிறேன். உங்களை நான் உளமாற பாராட்டுகிறேன். இந்த ஓட்டப்பந்தயம் எதற்கு? அதுக்கான காரணம் என்ன? புகை பிடிக்க கூடாது, புகையிலை உபயோகிக்க கூடாது, கஞ்சா, குட்கா போன்ற கடும் போதை வஸ்துக்களை நாம் இளைய சமுதாயம் அதை தொடக்கூடாது, அதை அணுகக்கூடாது, அதை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் முதலமைச்சருடைய பிறந்த நாளில் நாம் சபதம் எடுத்துக்கொண்டு ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை நாம் எடுத்திருக்கிறோம். அதே போன்று மது மட்டுமல்ல, குடிப்பழக்கம், மது, புகையிலை, குடி, இந்த பழக்கங்களை தடுக்க வேண்டும் என்கிற ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வுக்காக இன்று மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு. அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த மாரத்தான் ஓட்டப்பந்தயம் என்பது இனி ஆண்டுதோறும் முதலமைச்சர் பிறந்த நாளில், தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளில் வீரா என்கிற பெயரோடு 5 ஆண்டும் தொடர்ந்து நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டிலும் இதே ஒற்றுமை தொடர வேண்டும். இந்த அமைச்சரவையே இளைஞர்களின் அமைச்சராக இருக்கிறது. இந்த அமைச்சரவை, இந்த சட்டமன்றத்தை 17வது சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிற 1967க்கு பிறகு, 1977க்கு பிறகு 2026 மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி நல்லாட்சி நடைபெற எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விஜய் அவர்கள்
அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்தை சந்திக்கிறோம். என்ன சொல்லுமா?